ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அரசு பரிசு அறிவிக்கிறாங்க. ஒரு ஆல்டோ கார். இந்த கார் வச்சுட்டு அவன் என்ன பண்ண போறான்? அவன் ஒரு விவசாயி. அவன் இருக்கிறதே குடிசையில இருக்க போறான். அந்த கார் போறதுக்கு பெட்ரோல் எங்க அவனுக்கு இருக்க போகுது? அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான்? நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க. சும்மா நாங்க இந்த கார் கொடுக்குறோம், சோப்பு டப்பா கொடுக்குறோம், சீப்பு கொடுக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். இப்போ ஜல்லிக்கட்டு நம்ம இப்போ தை மாசம் நம்முடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாட்டில் இயக்கமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு இது ஒரு வீர விளையாட்டு. இது வேற உலகத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அரசு பரிசு அறிவிக்கிறாங்க. என்ன பரிசுன்னா ஒரு ஆல்டோ கார். இந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? அவன் ஒரு விவசாயி. அவன் வீட்டுல கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்க போறதில்ல. அவன் இருக்கிறதே குடிசையில இருக்க போறான். அந்த கார் நிறுத்தத்துக்கு எங்க நிறுத்த போறான்? அந்த கார் போறதுக்கு பெட்ரோல் எங்க அவனுக்கு இருக்க போகுது? அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான்? அதுக்கு என்ன செய்யணும்னா நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க. நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர்ல கேரியரு, அந்த அந்த கலப்பை எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு 10 லட்சம், 12 லட்சம், 5 லட்சம் இருக்க போகுது. அது முதல் பரிசு. டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர் வச்சு ஒண்ணு அவன் சம்பாதிப்பான், இல்லாட்டி வாடகை விட்டு கூட சம்பாதிப்பான். அதோ ஒரு தொழில், அவனுக்கு வருமானம் வரப்போகுது. அதுல அது செய்யுங்க. சும்மா நாங்க ஆல்டோ கார் கொடுக்குறோம், இந்த கார் கொடுக்குறோம், சோப்பு டப்பா கொடுக்குறோம், சீப்பு கொடுக்குறோம், அதெல்லாம் வேண்டாம். இது போன்ற நல்ல ஒரு பொருள் கொடுங்க. பொருள்னா இது போன்ற நல்ல ஒரு விவசாயம் சார்ந்தது கொடுங்க. அதனால இது ஏதோ ஒரு சும்மா ஒரு 5 லட்சம், 15 லட்சம் கொடுங்க. 5, 20 லட்சம் கொடுங்க. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் 50 லட்சம் ரூபாய் பரிசு கொடுங்க. இது போன்ற பொருள் கொடுங்க, விவசாயம் சார்ந்த பொருள் கொடுங்க. அப்பதான் அவனுக்கு வருமானம் வரும். அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் ஒரு வருமானம் வருகின்ற ஒரு சூழல் ஏற்படும். அதனால அது செய்யணும். அதே போன்று அதிக அளவுல கொஞ்சம் திட்டமிட்டு செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு யாருக்கும் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இப்போ ஒரு தொடங்க போறாங்க இதுல. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரசு செய்யணும். சார், இந்த பாலக்கோடு டோல்கேட் அதிகமா விவசாயிகள் தான் பயன்படுத்துறாங்க. இங்க இருக்கிற காய்கறி எல்லாம் ஒசூர் எல்லாம் கொண்டு போறாங்க, செய்றாங்க. டெய்லியுமே ஒரு நாளைக்கு 2 முறையாவது இதுல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க விவசாயிகள் தான். அதனால அந்த டோல்கேட் இங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நிச்சயமா அது சம்பந்தமா நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க இந்த பிரச்சனை எடுத்திருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அவங்க தினமும் சம்பந்தமா அது பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது ஏன்னா ஒரு இந்தியா நெடுஞ்சாலை சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா ஒரு டோல்கேட்டுக்கும் இன்னொரு டோல்கேட் 60 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணும். இது 30 கிலோமீட்டருக்குள்ளதான் வருது. அதனால அந்த வகையில இது பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமா அது இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். பாட்டாளி முயற்சி அத்துணை முயற்சி எடுக்கும், வராம பாத்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கும். ஏன்னா இது நல்ல சாலையை போட்டுட்டு இருக்காங்க. நல்ல